எங்க ஒருத்தன் ஒயிட் கலர்ல பழங்கால ஒரு பவுல வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறான். இது நைட் ஆச்சுன்னா வந்து ஒரு மாதிரி ஜொலிக்குது. இதை பார்த்து பயந்து போயிட்டு கையில வச்சிருந்த 10 ரூபா அம்மா பாட்டில தூக்கி உள்ள போட்டுறான். இது அப்படியே கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்க ராஜாங்க காலத்துக்கு வந்து சேர்ந்துருது. ஆக்சுவலா இதே போல ஒரு பவுல் இங்கேயும் இருக்கும். இது ரெண்டும் கனெக்ட் ஆகி வைக்கிற பொருள் எல்லாம் டெலபோர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்த்துருது. இவங்களும் தண்ணி இல்லாம நாக்கு வறண்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா இப்ப இந்த வாட்டர் பாட்டில் வந்ததும் இது நம்ம கும்பிட்ட கடவுள் தான் நமக்கு அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பவுலான வந்து ராணி பாக்குறாங்க. அப்ப இவன் ஃபேஸ் தான் தெரியுது. இது யாருனே தெரியலன்னு சொல்லிட்டு டக்குனு இப்படி திரும்பி போறாங்க பாருங்க. அப்ப அவங்க தலையில குத்தி வச்சிருந்த ஏர் பின் தெரியாதனமா கிளம்பி இதுக்குள்ள விழுந்துருது. இப்ப இது டெலபோர்ட் ஆகி இங்க வந்ததும் இவன் எடுத்து பாக்குறான். இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க என்னன்னே தெரியலன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அது அப்படியே டெலபோர்ட் ஆகி இங்க வந்ததும் இது என்ன பொருள் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம பார்த்துட்டு இருக்கான். ஆபீஸ்க்கும் கையோட கொண்டு போயிட்டு ஃப்ரீ டைம்ல இதை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானது. அந்த காலத்துல ராணிகளா யூஸ் பண்ணதுன்றது தெரிய வந்ததும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு நைட் அந்த பவுல் கிட்ட போறதுக்கே ரொம்ப பயப்படுறான். மறுநாள் எக்ஸ்பயர் ஆன பொருளை எடுத்ததுக்குள்ள போடும்போது ஒரு ரியாக்ஷனும் வரல. சரி நம்ம நிறைய சாப்பாட்டு பொருளை கொண்டு வந்து இறக்குவோம், அப்பேச்சு எத்தனை கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி லோடா கொண்டு வந்து இறக்குறான். இங்க எங்களுக்கு போரா போயிட்டு இருக்கு. பசியில மக்கள் வாடி போறாங்க. அந்த சமயமா பார்த்து கரெக்டா இவன் சாப்பாடு அனுப்புனதும் எல்லாரும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டு கண்டிப்பா கடவுள் தான் நமக்காக அனுப்பிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம மறுபடியும் போருக்கு போவோம்னு சொல்லிட்டு போய் சண்டை போறாங்க பாருங்க. அப்ப ராணிக்கு பயங்கரமா காயம் பட்டு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஆயிடுது. இப்ப இந்த பவுல் மூலமா பார்த்த இவன் ராணிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததும் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஜுரம் மாத்திரை தலைவலி மாத்திரைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி ஒரு துண்டு பேப்பர்ல வேற காலைல சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மாத்திரைன்னு சொல்லிட்டு எழுதி அனுப்புறான். அவங்களும் வைத்தியர் கிட்ட காமிச்சு கரெக்டான டைம்ல மாத்திரையை கொடுத்து ராணியை தேத்துறாங்க. பதிலுக்கு இவங்களும் இப்ப தேங்க்யூ லெட்டர் எழுதி இவனுக்கு சென்ட் பண்றாங்க. இதை பார்த்துட்டு இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு வீட்டுல இருக்க ஹாலுக்கு வந்தா 2 திருடனுங்க இந்த மாதிரி பழங்கால பொருள் திருடுறதுக்கு வீட்டுக்குள்ள பூந்துட்டானுங்க. இவர் இப்ப பயங்கரமா சண்டை போட போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரை அடிச்சு படுகு போட்டுறாங்க. இது அந்த பவுல் மூலமா பார்த்துட்டு இருந்த ராணிக்கு பயங்கரமா கோவம் வந்து எங்க கடவுள் என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டெலபோர்ட் ஆகி இங்க வந்து திருடங்களை அடிச்சு ஓட விட்டு இவனை காப்பாத்துறாங்க.